மதச்சார்பற்ற கொள்கை இந்திய நாட்டுக்கு பொருத்தமாகுமா? இந்திய நாடு என்று சொல்ல முடியாது. இந்தியா ஒன்றியம், இந்தியா ஒரே நாடு அல்ல அல்ல. பாரதிய ஜனதா கட்சி இது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேசிய அரசு மொழி, அரசாங்க மொழி என்று எப்படி கொண்டு வர முடியும்? இது ஒரு நாடாகுமா? பாலகிருஷ்ணன் என்ற அகழ்வாராய்ச்சி அறிஞர் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். A journey of civilization from Mohenjo-daro to கீழடி. மொஹஞ்சதாரோவில் கிடைத்த சான்று பொருள்களும் கீழடியில் கிடைக்கின்ற சான்று பொருள்களும் ஒன்றாக இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒளி மூலமாக கருத்துக்களை புரிந்து கொண்ட மனிதன் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த வடிவம் தான் தமிழி. இயற்கையை வழங்கிய உலகிலேயே உயர்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். இயற்கை தாண்டா எங்களுக்கு. அந்த இயற்கையை வழங்கிய உலகத்திலேயே மூத்த தமிழ் கொடி. நான் ஏண்டா ஓ மொழியை நான் படிக்கணும்? என்னடா இந்திக்கு தேவநாகரி ஸ்கிரிப்ட் உள்ள இந்திக்கு அது என்ன பெருமை இருக்கு சொல்லு? வேதகால ஆட்சி வந்தா என்னடா வரும்? மனு தர்மம் வரும், சனாதனம் வரும், 4 வகை பிரிவு. நாம் விழியணைய மொழியை பாதுகாக்க வேண்டும், நம் இனத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய இன பெருமைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த ஆட்சிக்கு என்ன சோதனை? இதுவரையிலும் ஒன்றியத்திலே வந்த ஆட்சியை செக்யூலரிசம், மதச்சார்பற்ற தன்மை என்பதில் நம்பிக்கை கொண்ட கட்சி. அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அவங்களுக்கு செக்யூலரிசத்தில் நம்பிக்கை உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆட்சி வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செக்யூலரிசம், மதச்சார்பற்ற தன்மையில் நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள் ஜூடோ செக்யூலரிசம், இது ஒரு பொய்யான மதச்சார்பற்ற தன்மை கொள்கை என்று இன்னைக்கு சொல்றார். சரி, இந்த மதச்சார்பற்ற கொள்கை இந்திய நாட்டுக்கு பொருத்தமாகுமா? இந்திய நாடு என்று சொல்ல முடியாது. இந்தியா ஒன்றியம். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீரத்தினுடைய முகடுமுடிய நீண்டு பறந்த இந்திய நிலப்பரப்பில் ஒரே மொழி பேசுபவர்கள் மட்டும் இருக்கிறார்களா? ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்களா? ஒரே பண்பாட்டின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா? இல்லை, மாறாக கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் முடிய நீண்டு பறந்த இந்திய நிலப்பரப்பில் மொழியால், இனத்தால், பண்பாட்டால், கலையால், கலாச்சாரத்தால், நாகரிகத்தால் வேறுபட்ட பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கியதுதான் இந்திய துணைக்கண்டம். இது நாடு அல்ல, மாறாக இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட். இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் என்பதுதான் தீர்க்கமான அறிவியல் பூர்வமான உண்மை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் எப்படி பொருந்தும்? பஞ்சாபிலே இருப்பவன் ஒரு காலத்திலே தனி நாடு கேட்டான், நாம் திராவிட நாடு கேட்டோம், நாகர்கள் தனி நாடு கேட்டார்கள். இப்படி பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு நாட்டு கோரிக்கைகளை வைத்த நேரத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்றைய தினம் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராட்ட களம் வைத்து போராடியவர்களும் ஒன்று சேர்ந்து அன்று ஒன்று திரண்டிருந்த தேசிய உணர்ச்சியை அடித்தளமாக வைத்துக் கொண்டு நாம் ஏன் வெவ்வேறு நாடுகளாக இருந்தாலும் கூட ஒன்றாக ஒரே தேசியமாக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்த காரணத்தினாலே உருவானதுதான் இந்தியாவை ஒழிய இயல்பாக இயற்கையாக இந்தியா ஒரே நாடு அல்ல அல்ல என்பதை திட்டவட்டமாக என்றாலே தெரிவிக்க முடியும், நிரூபிக்க முடியும். எனவே அப்படி தேசிய உணர்வுகளை
விடுதலைக்காக களத்திலே நின்று உயிர் தியாகம் செய்த தியாக உணர்வை ஒன்று திரட்டி அதனாலே உருவாக்கப்பட்ட இந்திய ஒற்றுமை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமைனா என்ன அர்த்தம்? வெவ்வேறு தேசிய இனங்கள் இருக்கு, கலாச்சாரத்திலே மாறுபட்ட தேசிய இனங்கள் இருக்கு, பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டுமேயானால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோட்பாடு நிறைவேற்றப்பட்டால் தான் இந்தியா ஒன்றாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் இந்தியா சிதறுண்டு போகும் என்ற கருத்தை இன்றைக்கும் நான் தெளிவாக தெரிவிக்க விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பின் பொழுது திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைத்தார்கள். ஒத்தி வைத்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாட்டுக்கு என்ன கருத்தை சொன்னார்? ஏன் நான் திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன் என்றால், இன்றைக்கு இந்த நாட்டிலே ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற சைனா, it is not a frontier conflict, it is a conflict between democracy and communistic totalitarianism. இதான் அண்ணா பேசின அன்றைக்கு ரேடியோ ஸ்பீச். ஆக இங்கே எல்லையிலே இருக்கக்கூடிய ஒரு பேர ஆபத்தை கருதி நான் திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன். ஆனால் அதற்குரிய காரணங்கள் அப்படியே இருக்கிறது. இப்படிதான் அண்ணா சொன்னார். ஆக இப்படி பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கி இருக்கின்ற இந்திய நாட்டை பாரதிய ஜனதா கட்சி இது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேசிய அரசு மொழி, அரசாங்க மொழி என்று எப்படி கொண்டு வர முடியும்? இது ஒரு நாடாகுமா? எப்படி ஒரு தேர்தல் வைக்கிறது? தமிழ்நாட்டில் இப்ப இருக்க ஜனநாயக அமைப்பு படி ஒன்றியத்திலே ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும், மாநிலங்களில் வேறு கட்சி ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் யாரு? மம்தா பானர்ஜி. கேரளாவில் யாரு? கம்யூனிஸ்ட். இங்கே யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இப்படி மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல அரசியல் கட்சிகள் உள்ள ஜனநாயக அமைப்பில் ஒன்றியத்தில் வரக்கூடிய கட்சி தான் மாநிலங்களுக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது, கூடாது. வெவ்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்த கொள்கை, கோட்பாடு இவைகள் எல்லாம் தனித்தனியே உண்டு. நமக்கு உயர்ந்த கோட்பாடு, கொள்கை உண்டு. நம்முடைய மொழி, நம்முடைய இனப்பெருமைகள் என்பது 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய இனப்பெருமையும் மொழி பெருமையும் நாகரிக பெருமையும் கொண்ட நாடுதான் தமிழ்நாடு. இதுவரையிலும் புதைக்கப்பட்டிருந்த தமிழகத்தினுடைய வரலாறு இன்றைக்கு கீழடி மூலமாக, சிவகலை மூலமாக வெளியே கிளம்பி இருக்கிறார். பாலகிருஷ்ணன் என்ற அகழ்வாராய்ச்சி அறிஞர் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். A journey of civilization from Mohenjo-daro to கீழடி. மொஹஞ்சதாரோவில் கிடைத்த சான்று பொருள்களும் கீழடியில் கிடைக்கின்ற சான்று பொருள்களும் ஒன்றாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். தமிழி எழுத்துக்கள் முதலிலே வாய்மொழியாக பேசி வந்த மொழி, அதற்கு வரி வடிவம் கொடுத்தது தமிழ். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒளி மூலமாக கருத்துக்களை புரிந்து கொண்ட மனிதன் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த வடிவம் தான் தமிழி. அந்த தமிழி எழுத்துக்கள் கீழடியில் எதிலே இருக்கிறது? பானை ஓடுகளில் இருக்கிறது. அந்த பானை ஓடுகளில் உள்ள அந்த எழுத்துக்கள் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கிடைக்கக்கூடிய பானை ஓடுகளோடு ஒத்து போகிறது. ஆக இதுவரையிலும் மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்பது ஆரிய நாகரிகம் என்று சொன்னார். இல்லை,
இல்லை. அது திராவிட நாகரிகம், தமிழ் நாகரிகம் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஏன்னா நாங்க உலகத்துக்கு வழிகாட்டின சமுதாயம். கடலை பார்த்து நீ அஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில், உலக சமுதாயம் ஆழ்கடலை பார்த்து பயந்த நேரத்தில், நாங்கெல்லாம் நிலங்களை ஐவகை நிலங்களாக பிரித்து குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை என்று நிலங்களையே பிரித்து அங்க வாழக்கூடிய மக்களுக்கு இன்ன தொழில் என்று சொல்லி இயற்கையை வழங்கிய உலகிலேயே உயர்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். இயற்கை தாண்டா எங்களுக்கு. அந்த இயற்கையை வழங்கிய உலகத்திலேயே மூத்த தமிழ் கொடி. நான் ஏண்டா ஓ மொழியை நான் படிக்கணும்? அது நீ பேசுறது மொழி எங்க இருந்தோ கடை வாங்கி பிச்சு பிச்சு ஒட்டுன மொழி. நீ மறைமுகமா என்ன நினைக்கிற? ஹிந்தியின் மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று உறுதியோடு நீ இருக்க. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிதாமகன் முத்துவேல் கருணாநிதி தூங்கையிலேயே அவரை ஏமாற்ற முடியாது. நீ அவர் தூங்கி கொண்டிருந்தால் ஏமாற முடியாதுற. கவனமா போ. ஆக நீ அந்த மொழியை கொண்டு வந்து எங்க மேல திணிக்க ஆரம்பிக்கிற. தாய்மொழியில படித்தா எளிதில் விளங்கிக் கொள்ள முடியும். தாய்மொழியில் படித்தால் சிந்தனைக்கு வழிவகுக்கும். பிற மொழியில படித்தா சிந்தனை தடைபடும். தாய்மொழியில் சிந்திப்பதை போல ஆழமான அகலமான சிந்தனை உருவாக வாய்ப்பில்லை. அதனாலேதான் தமிழ் மொழி, ஏன் தமிழ் மொழியை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக்க என்ன தடை? கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? என்னடா இந்திக்கு தேவநாகரி ஸ்கிரிப்ட் உள்ள இந்திக்கு அது என்ன பெருமை இருக்கு சொல்லு. வழக்கறிஞர் வாதாடுவாரு, உனக்கு என்ன பெருமை இருக்கு? ஆக மொழி, நம்முடைய தமிழ் மொழியை அழித்து எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும். சரி, நீ எந்த ஆட்சியை கொண்டு வர விரும்புகிறாய்? இந்துத்துவா கோட்பாட்டின் அடிப்படையிலான இந்து ராஷ்டிரம். இந்துத்துவா கோட்பாடுனா என்னடா சொல்லு. வேதங்களின் மறு வடிவம்தான் இந்துத்துவா. வேதகால ஆட்சியினுடைய மறு வடிவம் காலத்துக்கு ஏற்ப கார்பரேட்டுகளையும் சேர்த்துக்கிட்டான். ஏன்னா அந்த கொள்கையை எடுத்துட்டு போகணும் பாருங்க. அதனாலதான் அதானி, அம்பானி இவன் பூரா அந்த லிஸ்ட்ல வர்றான். சோ வேதகால ஆட்சியை நீ மீண்டும் இங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா நாங்க 500-600 காலம் அடிமையாக வாழ்ந்த எங்களை திராவிட இயக்கம் எங்களை விடுவித்து நெஞ்சுயர்த்தி நடக்கின்ற அரசியல் அரங்கத்திலே நெஞ்சுயர்த்தி நடக்கின்ற தமிழ் இனத்தை தலை குனிய வைப்பதற்காக நீ ஏற்பாடு செய்கிறாய். அதுதான் நாங்கள் தமிழ்நாடு தலை குனியாது என்று முழங்குகிறோம். இலக்கணம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது இலக்கணம். தொல்காப்பியம் வந்திருக்குன்னா அதுக்கு முன்னால இலக்கியம் வந்திருக்கணும். இலக்கியம் இல்லாம இலக்கணம் வராது. அதுக்கு முன்னாலேயே எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கியம் வளர்ந்திருக்கு. அதுக்கு முன்னாலே தொல்காப்பியம் வந்திருக்கு. இப்படி எத்தனையோ நூல்கள், எவ்வளவு. சரி, இந்த வேதகால ஆட்சியை மறைமுகமா கொண்டு வரன்னு நினைக்கிறான். வேதகால ஆட்சி வந்தா என்னடா வரும்? மனு தர்மம் வரும், சனாதனம் வரும், 4 வகை பிரிவு, பார்ப்பனன், வைசியன், சத்திரியன், சூத்திரன், பஞ்சமர் வந்துரும்ல. அப்போ சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கொடு, கல்வியை மட்டும் கொடுக்காது அப்படின்னு சொல்லுதாடா. அப்ப நீ எங்களுக்கு கல்வி கொடுக்க மாட்டேல்ல, பஞ்சமரை ஒதுக்கியே வச்சிருவ இல்ல, கோயிலுக்குள்ள நுழைய முடியாது இல்ல. ஆக இதை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுக முயற்சி மோடியின் மூலமாக இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலேதான் இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பிலேயே
இந்த அக்கிரமத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு தலைவர் யார்? பாருங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில கொஞ்சம் எடை போட்டு பாருங்க. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிதாமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேறு யார் இதை இருக்கிறார்? ஆட்சியை பத்தி அவர் கவலைப்படல, அதிகாரத்தை பத்தி கவலைப்படல. என் இளம் அடையாளத்தை இழந்து விடக்கூடாது, என் விழியலைய மொழி இருண்டு போய்விடக்கூடாது, நம் அடையாளத்தை எந்த காலகட்டத்திலும் இழந்து விடக்கூடாது. மொழி அழிஞ்சு போச்சுன்னா நம்ம அடையாளம் போயிடும், அவ்வளவுதான். மொழி மூலமாகத்தான் பண்பாடு. நாம் பேசுகின்ற மொழியின் ஆழம்தான் பண்பாட்டின் தொடக்கம். ஆக அந்த மொழி அளிக்கின்ற வேலையை மோடி மேற்கொள்றார். அதனால்தான் இந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாகக்கூடிய இந்து ராஷ்டிரத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிரிகளாகத்தான் இருப்பார்களே அல்லாமல் எந்த காலத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் சேரலாம், அரசியல் காட்டி கொடுப்பவர்கள். இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் அணி சேர்ந்திருக்கின்ற இரண்டு அணி. ஒன்று, நம் விழியணைய மொழியை பாதுகாக்க வேண்டும், நம் இனத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய இன பெருமைகளை பாதுகாக்க வேண்டும், எந்த விதமான ஆக்கிரமிப்புகளையும் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பது நம்முடைய அணியினுடைய முக்கிய கோட்பாடு. ஆனால் இன்றைக்கு நம்மை எதிர்க்கின்ற அணி யார்? இங்கே இருந்து நம்மை காட்டி கொடுத்து விட்டு சேர்ந்திருக்கின்ற அணிதான் எடப்பாடி அணி என்பதை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னேன். அவ யாரு? அந்த அணி யார்? எதுக்காக அணி சேர்ந்திருக்கான்? யாருக்காக அணி சேர்ந்திருக்கான்? யாரை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்க போறான்? அதனாலே வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு உரிய பாதுகாப்பு சொல்லணும். தமிழில் எப்ப சுதந்திரமா இருக்க முடியுது? ஒரு 500 அரணர் காலம் அடிமை வாழ்வு. வெள்ளக்கார 1600 வந்துட்டான். மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட 1801 ஆண்டு. அதுல இருந்து பாளையங்கள் முற்றிலும் ஒழிஞ்சது. சிவகங்கை தான் கடைசி பாளையம். 1801 மருது பாண்டியர்கள் தூக்கிலிட்டப்பட்ட பின்னாலே அனைத்து பூபாகமும் ஆங்கிலேயருடைய கைக்கு வந்துருச்சு. அவை ஒரு 200-250 வருஷம். அப்புறம் பாபர், அக்பர், அந்த ஆட்சி ஒரு 200-300 வருஷம். இப்படி வெளிநாட்டுக்காரனுடைய ஆட்சி தொடர்ந்து ஒரு 500-600 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி செய்த காரணத்தினாலே நம்முடைய பண்புகள், நாகரீகம் இவற்றெல்லாம் சிதைத்து சின்னாபின்னமாகிட்டான். இங்கே பேசிய சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அருமை பெருமைகளை, திட்டங்களை, சட்டங்களை உங்களுக்கு முன்னாலே எடுத்து விளக்கி சட்டத்தினுடைய பாதுகாப்பும் திட்டத்தினுடைய பயனும் எந்த மக்களுக்காக சட்டம் உருவாக்கப்படுகிறதோ, எந்த மக்களுக்காக திட்டங்கள் உருவாக்கப்படுகிறதோ, சட்டத்தினுடைய பாதுகாப்பும் திட்ட பயனும் நேரடியாக அந்த மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா என்பதை ஒரு முதலமைச்சரே நேரடியாக சென்று கள ஆய்வின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதும், அந்த ஜனநாயக உச்சபட்ச நடவடிக்கையை மேற்கொள்ளுவதும் இதுவரையிலும் தமிழ்நாட்டிலே நடைபெற்ற ஆட்சிகளில் திராவிட மாடல் ஆட்சியின் பிதா மகன் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட ஜனநாயக நடவடிக்கை என்பதை நான் குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். களத்துக்கு செல்லுகிறார், மக்களை சந்திக்கிறார், உங்களுக்கு இந்த நன்மை கிடைத்ததா என்று கேட்கிறார். அப்படி கிடைத்திருக்குமேயானால் அவர்களை தட்டி கொடுக்கிறார். அல்லது கோரிக்கைகள் சொன்னால்
உடனடியாக உள்வாங்கிக் கொள்ளுகிறார். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை அழைத்து உடனடியாக பேசி அதற்கு ஒரு தீர்வு காணுகின்ற முயற்சியை மேற்கொள்வது என்பது உண்மையான ஜனநாயக அடிப்படையிலே அமைந்த ஒரு ஆட்சியினுடைய இலக்கணமாகும். அந்த ஆட்சிக்கு இலக்கியமாக இருப்பவர் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி, இந்தியாவே பாராட்டுகின்ற ஒரு ஆட்சி, இந்தியாவிலே உள்ள அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டை போல திராவிட மாடல் ஆட்சியை போல நாமும் ஆட்சியை நடவடிக்கைகளை முறைப்படுத்திக் கொள்ளுவோமேயானால், கட்டமைத்துக் கொள்ளுவோமேயானால் நாமும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் பெற்றிருக்கின்ற வளர்ச்சியினை பெற்றிட முடியும் என்று மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியை போல தங்களுடைய ஆட்சியை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம். தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற குரல் பல உண்மைகளை உள்ளடக்கிய ஒரு குரலாகும். சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் அரண்மனையிலே வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மாட மாளிகையிலே வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த சமத்துவ சகோதரத்துவ கோட்பாட்டை உள்ளடக்கிய முழக்கம்தான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கம். எனவே அந்த முழக்கத்தை மெய்ப்பிக்கும் வகையிலே தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த முழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய சகோதரிகள் எல்லாம் பேசினார். பேரூர் ஆட்சியினுடைய தலைவர் சொன்னார், எல்லோருக்கும் எல்லாம் என்பதாலே நாம் பெற்றிருக்கின்ற வெற்றிகள் என்பது மகத்தான வெற்றி. ஏழை குடும்பத்திலே பிறந்த ஆணோ பெண்ணோ கல்வி கற்று IAS IPS அதிகாரிகளாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி எடுத்துக்கொண்ட முயற்சியின் வெற்றிதான் இவையெல்லாம் என்பதையும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திராவிட இயக்கம் என்பது சாதாரண மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக பேரறிஞர் அண்ணாவாலே உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டார். இந்த மக்களுக்கு பகுத்தறிவு சிந்தனை வளர வேண்டும், பகுத்தறிவுள்ள சமுதாயமாக தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கிட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சமூக சீர்திருத்த கொள்கையில இருந்து கிஞ்சிற்றும் மாறாமல் அந்த கொள்கையே தன்னுடைய வாழ்நாள் நோக்கம் என்கின்ற அடிப்படையிலே 95வது வயதிலேயும் சிறுநீர் கூட கழிக்க இயலாத சூழ்நிலையிலேயும் பட்டி தொட்டியெல்லாம் சென்று பகுத்தறிவை வளர்த்த அந்த வெண்தாடி வேந்தன் தந்தை பெரியார் அவர்கள் பண்படுத்தப்பட்ட மண் இந்த மண். அதனை தொடர்ந்து பெரியாருடைய சிந்தனைகளையும் பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளையும் அமுல்படுத்தி சட்டமாக்கி நிரந்தரமாக்கப்பட வேண்டுமேயானால் அதற்கு ஆட்சி அதிகாரத்தை அரசியல் மூலமாக பெற்றிட வேண்டும் என்ற சிந்தனையை வார்த்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாலே என்ன சொன்னார், என்ன சாதித்தார்? அவர் ஆண்ட காலம், ஆட்சியிலே இருந்த காலம் என்பது மிக மிக குறுகிய 2 ஆண்டு காலம்தான். அந்த 2 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய மகத்தான தலைவர் தான் பேரறிஞர் பெருந்தகை என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக சட்டத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். சுயமரியாதை திருமணம் மட்டுமல்ல, இனி தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை, தமிழ்தான் ஆட்சி மொழி, தொடர்பு மொழி ஆங்கிலம் என்று இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை தூக்கி வீசிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்தில் இருமொழி கொள்கைதான்
அது தமிழ்தான் ஆட்சி மொழி, ஆங்கிலம் தொடர்பு மொழி என்ற தீர்க்கமான சட்டத்தை கொண்டு வந்த தீர்க்கமான தீர்மானத்தை அன்றைக்கு வார்ப்பித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். சுயமரியாதை திருமணம் என்பது அது ஒரு சாதாரணமான சட்டம் அல்ல. மாறாக நாம் அப்பொழுதெல்லாம் நடத்தி கொண்டிருந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லத்தக்க திருமணங்கள் அல்ல. மாறாக பார்ப்பனர்களை அமர வைத்து அவர்களெல்லாம் வேதங்கள் சொல்லி கன்னிகாதானம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கன்னிகாதானம் செய்கின்ற திருமணங்கள் தான் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணங்களே அல்லாமல் மற்றைய திருமணங்கள் சட்டப்படி செல்லத்தக்க திருமணங்கள் அல்ல. எனவே அதை மாற்றி சுயமரியாதை திருமணங்கள், மாலை மாற்றிக் கொண்டால் போதும், விருப்பம் இருந்தால் தாலி கட்டி கொள்ளலாம் என்று நம்முடைய சாதாரண வழக்கமாக நாம் செய்து கொள்ளுகின்ற திருமண முறைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து சாதாரணமாக மாலை மாற்றிக் கொண்டாலே போதும் என்கின்ற திருமணத்திற்கு வழிவகுத்த சட்டம்தான் சுயமரியாதை திருமண அங்கீகார சட்டமாகும். அது அடுத்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1989 ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று பேசுபவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1989 ஆண்டு சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது என்ன சட்டம் என்றால், கூட்டு குடும்பத்தில் பூர்வீக சொத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டத்தை உருவாக்கியவர் யார்? நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை அனைத்து தாய்மார்களும் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பரம்பரைக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும். அன்றைய தினம் நானும் அருகாமையில் இருந்தேன். அப்பொழுது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், இந்த தீர்மானம் என்பது இதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்தது 1929 ஆண்டு சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டிலே நடைபெற்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம், பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் ஆண்களுக்கு நிகரான பங்கு உண்டு என்ற தீர்மானத்தை அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். 1929 ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் என்னுடைய மூதாதையர்கள் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்திற்கு நான் அவர்கள் வழிவந்த நான் சட்ட வடிவம் கொடுக்கிறேன் என்று சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1989 ஆண்டு அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் காரணமாகத்தான் தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்திலே சமபங்கு ஆண்களுக்கு நிகராக வாங்குகின்ற உரிமையை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இவ்வளவு நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மீண்டும் தந்தை பெரியார் அவர்கள் சமூக அடிப்படையிலே கட்டமைத்திருக்கிறார்கள். அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அரசியல் அடிப்படையிலே பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தந்தை பெரியாரின் சமூக கட்டமைப்பு கோட்பாட்டையும் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் வகுத்து தந்திருக்கின்ற அரசியல் பாதையையும் உயிரை கொடுத்தேனும் காப்போம் என்கின்ற வைராக்கியத்தோடு தமிழ்நாடு தலைகுனியாது என்று முழக்கமிட்டு கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய உயர்ந்து இந்திய அரசியல் அரங்கத்திலே உயர்ந்து நிற்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னாலே அணிவகுப்போம் வாரீர் வாரீர் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.